உங்களோட அவங்க நல்லா பேசுறாங்க. நானும் ஆமாங்க அப்படிதாங்கன்னு சொல்லிடுவேன். எங்க போனாலும் சரி, இப்ப அன்னைக்கு பிரதமர் கூட்டத்துக்கு போனா அங்க இருக்கிற மற்ற தலைவர்கள்லாம் ஏங்க உங்களோட அவங்க நல்லா பேசுறாங்க. நானும் ஆமாங்க அப்படிதாங்கன்னு சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு பெருமையா இருக்கும். ஏன்னா அவங்க உணர்வு பூர்வமா ஒன்னு எடுத்துட்டாங்கன்னா அவங்க உண்மையிலே அவங்க ஒன்னு கையில ஒன்னு பிரச்சனை எடுத்துட்டாங்கன்னா என்ன தூங்க விட மாட்டாங்க. அது முடிக்கிற வரைக்கும் என் பொண்ணுக்கு தெரியும். அதை முடிக்கிற வரைக்கும் அவங்க அவங்களுக்கும் தூக்கம் வராது. இந்த 108 நாள் நான் பார்த்தேன். நான் இவ்வளவு நாளா நான் பார்த்தேன். 108 நாள்ல அவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்னு உள்ள உள்ள ஏதோ ஆவி ஏதோ போயிடுச்சு நினைக்கிறேன். 108 நாள்ல இப்ப ஒரு மேடையில் இருக்க எல்லாம் கை தட்டுறாங்க பாரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது அவ்வளவு வேகமா. காலையில் 5 மணினா 5 மணிக்கு அங்க இருப்பாங்க. ராத்திரில இப்ப பார்த்தா வீட்டுல பார்த்தா ராத்திரில ஒரு 2 மணி 2:30 மணிக்கு தான் வருவாங்க. காலையில 6:30 மணிக்கெல்லாம் எங்கடா காணோம். 6:30 மணிக்குன்னா ஒரு கல்யாணத்துக்கு. அப்போ இவ்வளவு எதுவும் சலிக்காம முகம் சலிக்காம ப்ரோக்ராம் எங்க போனாலும் எத்தனை பேர் கையை பிடிச்சி வாழ்த்துகள் போட்டோன்னா சலிக்காம. நான் கூட எனக்கு கொஞ்சம் அப்பப்போ கோவம் வந்துடும். அது உங்களுக்கும் தெரியும். நியாயமான கோவம் தான் என் கோவமும். ஆனாலும் அவங்க எதுவுமே இல்லை. அதனால இப்ப என்ன யாரும் கூப்பிடுறது இல்லை. அவங்கள தான் கூப்பிட்டு போறேன். எனக்கு என்னன்னா என்னுடைய இவ்வளவு வேலை பலு இருக்கு. எனக்கு ஒரு பக்கம் வேலை பலு, இன்னொரு பக்கம் மனசுல நிறைய பலு இருக்கு. எனக்கு 6 மாசம் நடக்கிறதெல்லாம் அது வெளியில எனக்கு சொல்ல முடியல. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கு. அவங்களுக்கு தெரியும், என் பொண்ணுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த நிலை, அதாவது ஏன்னா முக்கிய காரணம் ஏன் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னா, இவ்வளோ நம்ம குடும்பத்தை, இவ்வளோ நல்லா இருந்த குடும்பத்தை அதை பிரிச்சு குழப்பம் பண்ணி இந்த நிலைக்கு கொண்டு வந்தது யாருன்னா கேடு கெட்ட திமுக தான் கொண்டு வந்தது. இவங்க இந்த காலத்துல இந்த தேர்தலில் நீங்க எல்லாம் பாருங்க. அதுதான் உங்களுடைய எவ்வளோ எனக்கு அவ்வளோ மனசுல இருக்கு. எனக்கு இப்ப நம்ம குடும்பம்னா, என்னை பொறுத்து நம்ம குடும்பம்னா அது என் குடும்பம்னா என்ன, நீங்க தான் என் குடும்பம். நம்ம கட்சி நம்ம குடும்பம், என் குடும்பம் நீங்க தான். நம்ம கட்சிக்குள்ள குழப்பம் ஏற்படுத்தி அப்படி இப்படின்னு போட்டு இதெல்லாம் குழப்பம் பண்ணது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா திமுக காரணம். அதனால இந்த தேர்தலில் எல்லாம் நம்ம பார்க்கணும். கோவத்தெல்லாம் அந்த திமுக தமிழ்நாட்டுக்கு ஒரு தீய சக்தி. அது திமுக